அவங்களுக்கு யாராச்சும் அட்வைஸ் பண்றாங்க இப்போ உதாரணத்துக்கு பெரிய எப்போவுமே காலையிலேருந்து தான் vlog ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்னைக்கு ஒரு சேஞ்சுக்கு ஈவினிங்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். குட் ஈவினிங் டு ஆல். வெல்கம் டு தேவி பத்தூஸ் கிச்சன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஒரு சூப்பரான டின்னர் ரெசிபி தான் பண்ண போகிறேன். காலையில் ஷார்ட்ஸ்க்காக பன்னீர் பண்ணியிருந்தேன். அதை வச்சு இப்போ ஒரு பன்னீர் பட்டர் மசாலா தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காஃபியை குடிச்சிட்டு கடகடன் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்புறம் கடையில் வாங்காமல் வீட்டிலையே எப்படி ஹோம்மேட் பன்னீர் பண்ணலான்றத அந்த ஷார்ட்ஸில் சொல்லியிருக்கேன். தேவைப்படுறவங்களுக்கு லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு vlog ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்பாத்தி மாவு பிசையறதுக்கு ஒரு அரை ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணிவிட்டு அந்த மாவை நல்லா கலந்து விட்டுட்டு ஆயில் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு சுடு தண்ணியோ அதெல்லாம் விட்டு பிசையணும்னு அவசியம் இல்லைங்க. தண்ணியே கொஞ்சம் தெளித்து சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. பூரிக்கு பிசைகிற மாதிரி டைட்டாலாம் பிசையக்கூடாது. ஒரு விரல் விட்டு அமுக்குனோம்னா நம்ம விரல் அதில் உள்ளே போகணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்குன்னு அர்த்தம். உங்ககிட்ட பேசிக்கிட்டே சப்பாத்தி மாவும் பிசைஞ்சு வச்சுட்டேன். சப்பாத்தி மாவு ஒரு 1/2 hour ஊறட்டும். நெக்ஸ்ட் பன்னீர் பட்டர் மசாலா செய்ய ஒரு பேசிக் கிரேவி ரெடி பண்ணிடலாம். இப்போது தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு நான்ஸ்டிக் பேனில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். அதில் ஒரு வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி டிரான்ஸ்பரண்ட்டாக வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்துக்கு ஒரு 4 தக்காளி எடுத்து கட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கி விட்டுட்ருக்கேன். இதுக்கு தக்காளி தான் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் பன்னீர் பட்டர் மசாலா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் ஒரு 4-5 கேஷ்யூஸ், அப்புறம் ஒரு 5 காஷ்மீரி மிளகாவும் ஆட் பண்ணிக்கிறேன். காஷ்மீரி மிளகா ஆட் பண்ணும்போது கிரேவி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் உப்பு ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். வதங்கும் போதே ஆட் பண்ணும்போது அந்த தக்காளிலாம் ஸ்மாஷ் ஆகி வரும். இப்போது வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 10 மினிட்ஸ் ஆற வச்சுக்கலாம். இப்போது வெங்காயம் தக்காளி நல்லா ஆறி வந்துடுச்சு. அதை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். அதை நல்லா ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நீங்கள் வீட்டில் ஒரு 15 மினிட்ஸில் தக்காளி சட்னி அரைக்கிற நேரத்திலேயே இந்த பன்னீர் பட்டர் மசாலாவை செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்காக நீங்கள் ரெஸ்டாரண்ட்லாம் போய் சாப்பிடணும்னு அவசியம் இல்லைங்க. நெக்ஸ்ட் வெங்காயம் தக்காளி வதக்கின அதே நான்ஸ்டிக் பேனில் ஒரு 25 கிராம் பட்டர் போட்டு உருக்கிக்கிறேன். அதில் கொஞ்சம் ஜீரகமும் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு காஷ்மீரி மிளகாத்தூளையும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் ஆட் பண்ணி பச்சை வாசனை போகிற அளவுக்கு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அந்த அரைச்ச அந்த ஸ்மூத் பேஸ்ட் அந்த வெங்காய தக்காளி பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். கேஷ்யூ நட்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதால ரொம்ப திக் கிரேவியாக வரும். அதனால் கொஞ்சம் தண்ணியும் அந்த மிக்ஸி ஜாரில் விட்டு அலம்பி விட்டுக்கிறேன். இப்போது நெக்ஸ்ட்டு உப்பும் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன். இப்போது கரம் மசாலா தூள் லாஸ்ட்டில் தாங்க ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ விட்டு ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. வீட்டில் நான் பண்ண பன்னீர் தாங்க, இருந்தாலும் ஃப்ரிட்ஜில் இருந்ததால் ஒரு 10 மினிட்ஸ் ஒரு லூக்வார்ம் வாட்டர் இந்த கொஞ்சம் கதகதப்பாக இருக்கிற தண்ணியில் போட்டு வச்சேன்னா இன்னும் சாஃப்டாக இருக்கும். இப்போது அதை பேசிக் மசாலாவில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. ஒரு 2 மினிட்ஸ் இருந்தாலே போதும். தாபா ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா கிடைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் கசூரி மேத்தி ஆட் பண்ணும்போது தாங்க உங்களுக்கு அந்த தாபா ஸ்டைல் அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு வீட்டிலேயே கிடைக்கும். கசூரி மேத்தி ஆட் பண்ணும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு தான் லாஸ்ட்டில் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பட்டர் கொஞ்சம் லாஸ்ட்டில் சேர்க்கணும். இது ஒரு 25 கிராம் சேர்த்துருக்கேன். உங்கள் வீட்டில் ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தாலும் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா க்ரீமியாக சூப்பராக கிடைக்கும். அவ்வளோதாங்க, வேலை முடிஞ்சுது. இப்போ சர்வ் பண்ணிடலாம். இந்த இடத்துல ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேங்க. நீங்கள் சூப்பர் மார்க்கெட்ஸில் பன்னீர் வாங்குறத விட நீங்கள் வீட்டில் பண்ணுற பன்னீர் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
சப்பாத்தி மாவும் இப்போ 1/2 hour ஊறிடுச்சு. இப்போ சப்பாத்தி போட்டுக்கலாம். இந்த பன்னீர் பட்டர் மசாலா வந்து நீங்கள் சப்பாத்தி, நான், புலாவ், ஜீரா ரைஸ் அப்புறம் தோசைக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ சப்பாத்தி போட்டுக்கலாம். சப்பாத்தி தேய்க்கும் போது ரவுண்ட் ஷேப்பில் வரணும் அப்படின்லாம் அவசியம் இல்லைங்க. பூரிக்கு தேய்க்கும் போது கொஞ்சம் திக்காகவும், சப்பாத்திக்கு தேய்க்கும் போது அதை விட கொஞ்சம் மெலிசாவும் தேய்ச்சிக்கோங்க. சப்பாத்தி போடும்போது எப்போவுமே தோசைக்கல் வந்து நல்லா ஹை ஹீட்டில் வச்சுக்கோங்க. நல்லா ஹை ஹீட்டில் இருக்கும்போது தான் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். பாருங்கள், ஒரு 7 மினிட்ஸ் 7 மினிட்ஸ் கிடையாது, 7 செகண்ட்ஸே போதும், சப்பாத்தி வெந்துடும். நம்ம வேகலை நினச்சிட்டு சிம்மில் வச்சு பண்ணும்போது தான் அது ஹார்டாக ரஃப் ஆகி வரும். அதே மாதிரி சப்பாத்தியை வந்து அடிக்கடி திருப்பி போட்டு போட்டு வேக விடணும். போட்டுட்டு ஒரு அரை நிமிஷம் விட்டுட்டுலாம் திருப்பக்கூடாது. அடிக்கடி இந்த மாதிரி ஃப்ளிப் பண்ணி விட்டிங்கனாக்கா நல்லா சாஃப்டாக வரும். உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன டின்னர் பண்ணீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் செஞ்சு காட்டியிருந்த இந்த ஈஸியான மெத்தட் மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கிளிப்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேங்க. எங்கள் பிள்ளைங்க காலேஜில் நடந்த அந்த ஃபங்க்ஷன் vlog தான் அடுத்து உங்களுக்கு வரப்போகுது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இந்த யம்மியான பன்னீர் பட்டர் மசாலாவையும் சப்பாத்தியும் டேஸ்ட் பண்ணிடலாம். நான் சாப்பிட்டு பார்த்தேங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். Assalamualaikum. Namaskar. Good morning. First and foremost, I'd like to thank இந்த பிள்ளைங்க காலேஜில் நம்ம விழான்னு ஒரு விழா ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அந்த கிளிப்ஸ் தான் இப்போ உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஃபங்க்ஷன்லாம் பார்க்கும்போது எனக்கு கூட கொஞ்சம் ஏக்கமாக தாங்க இருந்தது. ஃபங்க்ஷனுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச பரிதாபங்கள் சேனலோட கோபி சுதாகர் வந்திருந்தாங்க. சாஃப்டா இருப்பாங்கன்னு நினைக்காதீங்க. ஓகே, சொல்லுங்க. இது கூட்டாயம் அப்படியே தனியாக விட்டு போயிட்டீங்க, அதான் சொல்லுங்க. இல்லண்ணா, நீங்க வந்துட்டா அப்புறம் எங்களெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அதான் ஸ்டேஜ் சியர்ஸ் அப்படின்னு நாங்க வழங்கிட்டோம். என்னன்னா கோடியில் இருவர் அப்படின்னு சொல்லி ஒரு வெப் சீரிஸ் சொல்லுங்க. இல்லண்ணா, நாங்க கோடியில் இருவர் மட்டும்தான் பிரபலப்படுத்தினோம். கோடியில் இருவர் என்னன்னா கோடியில் இருவர். கோடியில் இருவர் வந்து ஒரு வெப் சீரிஸ். ஓகேண்ணா. பரிதாபங்கள் சேனல், எங்க சேனல்ல நேத்துல இருந்து இப்போ முன்னாடி 25ஆம் தேதியில இருந்து வருது. ஓகே. 5 நாளைக்கு ஒரு எபிசோட், 6 எபிசோட் வருது. அதுல இருக்க ஆக்குபாக்கு சாங்கும் பயங்கரமா இருக்கு, நமக்குலாம் ஏத்த மாதிரி. சோ அதோட ட்ரெய்லர் பார்த்துட்டு அண்ணாஸ்ல இருந்து லைவ் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கலாம். ஓகே. இன்னொரு வந்து சும்மா கூட சுத்தக்கூடிய ஒரு கேரக்டர். 2 பேரும் சேர்ந்து போய் ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணி ஒரு பெரிய கம்பெனி எப்படி உருவாக்குனாங்க, அதுதான் அதோட ஸ்டோரி. ஆன்லைன் ஓகே. நான் சமனா, நீங்க வந்து ஒரு வீடியோ யூடியூப்ல போடலாம் ட்ரெண்ட் ஆகல, ஒரு டயலாக்குமே ட்ரெண்ட் ஆயிட்டீங்க. நீங்க வரும்போது கூட ஹிண்ட் தான் கொடுத்தா அவங்க முடிவு பண்ணாங்க கோபி அண்ட் சுதாகர் தான் வர போறாங்கன்னு. அப்படி உங்களை வச்சுட்டு லைவ் பெர்ஃபார்மன்ஸ் ஆகலாம் பேசுறோம்ல, அவங்க இப்போ யாராச்சும் அட்வைஸ் பண்றாங்க. உதாரணத்துக்கு வாழ்க்கையில வந்து நல்லா படிக்கணும், என்ன நல்லபடியா படிச்சு ஒரு பெரிய நான் எவ்வளவு இதான் சொல்லிட்டு இருக்கேன், எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு இத்தனை பேர் முன்னாடி மானத்தை வாங்கி அது எவ்வளவு ஆழம் தெரியுமா? குதிச்சாரா செத்துருவாரு. கேட்க மாட்டேன் நீ. நான் எதுக்கு கேட்கறதுக்கும் பேசுறதுக்கு சம்மந்தமே நான் பேசிட்டு இருக்கேன். நான் சொன்னா புரியல எனக்கு.
வாழ்க்கை என்கிறது ஒரு அடிப்படை தத்துவம். அந்த தத்துவத்துக்குள்ள போனீங்கன்னா காது கிடைச்சிட்டா போதும். வாழ்க்கையில முன்னேறணும்னா நான் சொல்றதை கேளு. ஏறி வந்துட்டு இருக்காரு, அவரை பத்தி யாராவது சொன்னேன். அந்த வர்றாரு பாரு, வந்துட்டே இருக்காரு. நிறுத்துங்களா? இதுக்கு மேல என்ன டைலாக்? அண்ணா ஓகே அண்ணா என்ன சொன்னாங்க? நீங்க என்ன பண்ணாலும் ரசிச்சிட்டு இருக்கோம்னா நீங்க கண்டினியூ பண்ணுங்க. போவீங்க ஒரு இன்டா போயிட்டு இருக்கு. சரி நான் இந்த எல்லா கேர்ள்ஸோட சேர்ந்து பெண்தானே அந்த டயலாக் கம்பல்சரி. எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? 1 2 3 பெண்தானே பெண் சாஃப்ட்வேர் பண்ணனுங்க. மாவுக்கு தடகாதே. எங்களுக்கா சோ இப்போ நீங்க இது பண்ணுங்க. ஓகே சார் ஷூர். இந்த ஸ்பெஷல் கெஸ்ட் யாருன்னா விஜய் வருவான்னு சொல்லியிருந்தாங்க. இவர் பிக் பாஸ்ல வருவாராம். சாங் வந்து ஃபுல்லாக காட்டக்கூடாதுங்க, அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் இவரை தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. இவர் என்ன படம் நடிச்சிருக்காருன்னு எனக்கு தெரியல, பட் நல்லா சூப்பராக டான்ஸ் ஆடியிருந்தார். பசங்க நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. மாஸ்டர் பட ஃபேம் அர்ஜுன் தாஸ் வரப்போறாரு. Good evening. Wow, the energy is fantastic. Firstly, thank you. I think சொன்னாங்க காலையிலேருந்து நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி. But firstly, thank you to all of you wonderful ladies for having us over. Thank you so much. The energy is fantastic. Also, Poor movie-kaga we have been portraying the trailer, Poor movie trail. So here it is. In the permission, I will 2 minutes. So, unfortunately, not keeping too well, but dialogue try பண்றேன். But lifetime settlement நீங்க சொல்றீங்களா? Together. Okay? In the paper launch. Dialogue இப்ப ரொமான்டிக்கா ஹால் மாலினி dialogue வருதுங்க. Hi Bibla. ஏன் பேர்? பிறவி பல நடந்துச்சு சார். என்னது புரியல? பிறவி பல நடந்துச்சு சார். Thank you so much. Thank you so much. Hi to all the wonderful ladies. நான் இது சொல்லியா இருக்கும். இங்க யாருமே அவ்வளோ அழகா பார்த்துருக்க மாட்டாங்க. I think I'm in love with you. சார் அங்க உட்கார்ந்தா பேக்ல யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. கரெக்ட் தானே? That's why I'm standing here. Okay? Dance. இருக்கிற கண்டிஷன் டான்ஸ் பண்ணு. சும்மா
ஒரு few steps சும்மா. Come Vimla, show me, no? I'll follow you. இல்ல I think she'll dance really well. She looks like she can dance well also. And அந்த பச்சை தாவணி. No, someone is ready there. வாங்க வாங்க. Yeah, the cultural secretary of SID, please. Haripriya, நீங்க தான் கல்ச்சர் செக்ரட்டரி. Okay, make some noise for Haripriya and Arifa, please. என்னங்க ப்ரோக்ராம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகுதா? எத்தனை பேர் இந்த ப்ரோக்ராமில் உங்களை ரிலேட் பண்ணிக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு கூட சூப்பர் என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. நேரில் போய் நம்மளும் கலந்துக்க முடியலேன்னு மனசில் கொஞ்சம் ஏக்கமாகவும் தாங்க இருக்குது. சாங்ஸ் எல்லாம் ஃபுல்லாக காட்ட முடியலேன்னு ஒரு சின்ன வருத்தம் தான் எனக்கு. சாங்ஸ் ஃபுல்லாக காமிச்சா காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம் வரும். அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்ததுன்னு எங்கள் பிள்ளைங்களும் சொல்லியிருந்தாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் சென்னை ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னு இப்போ தான் புரியுது. Thank you. So, poor March 1st. பார்த்து சொல்றீங்களா? இந்த vlog பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஐயோ ஜூம் பண்ணி எடு. ஜூம் எப்படி பண்ணுறது தெரியுதா?